வணக்கம். ஜோதிடத்தில் இந்த ராகு பகவான் அதாவது லக்கணத்திலிருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னங்க சார் 3ஆம் இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன், மீடியா, ஒருத்தரிடம் எப்படி பேசுவது, இந்த மார்க்கெட்டிங், சேல்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நல்ல பேச்சாற்றல், பேச்சு திறமை, கிரேட் ஒரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அப்படியே வந்து ஒரு கூட்டத்தையே மயக்கிடுவாங்க பேசியே. ஸோ இந்த 3ஆம் இடம் வந்து தைரியஸ்தானம், குருட்டு தைரியத்தை கொடுக்கும். சும்மா அப்படியே ஒரு மஞ்சப்பையை தூக்கி சுட்கேஸ் தூக்கிட்டு போவாங்க கிராமத்துலேருந்து டவுனை நோக்கி. பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஒரு 10 ஆண்டுகளில், ஒரு 20 ஆண்டுகளில் மாபெரும் அசுர வளர்ச்சியை அடைந்திருப்பார்கள். அப்போ 3ஆம் இடம் ராகு வந்து தைரியத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி பேச்சு வல்லமை, திறமை எல்லாத்தையுமே கொடுக்கும். பெர்சுவேசிவ் ஸ்பீச் அப்படிம்பாங்க. ஒருத்தரை எப்படியோ மடக்கிடுவாங்க. அதுதான் வந்து 3ஆம் இடம் ராகு. அதே 6ஆம் இடத்தில் ராகு இருக்குன்னா எதிரிகள் நாசம் அப்படின்னு இருக்குது. அதாவது அவங்க 6ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் ராகு இருக்குன்னா அவங்கள நம்ம பகைச்சிக்கவே கூடாது. ஏன்னா அது திருப்பி நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். அப்போது 6ஆம் இடம்ங்கிறது நல்ல உங்களுக்கு அந்த கடன் ஸ்தானம், வேலை வாய்ப்பு, இதெல்லாமே நல்ல அமைப்பில் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம், நட்பு வட்டங்கள், மெயினாக வந்து கிளப்ஸு, மெம்பர்ஸு, அசோசியேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கான்டாக்ட் நெட்வொர்க்கை உருவாக்கி கொண்டு ஜோராக இருப்பாங்க. இந்த 3, 6, 10, 10ஆம் இடமும் சேர்த்துனிங்கன்னா உபஜய ஸ்தானங்கள் வரும். அப்போ தொழிலதிபர்கள் எல்லாருமே இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.